சில தொடர்களை சேர்த்து எழுத வேண்டும். உதாரணமா இப்ப கடித்து விட்டதுன்னு சொன்னா, கடித்து விட்டதுன்னு எழுதக்கூடாது. பாம்பு கடித்து விட்டது அப்படின்னா, பாம்பு கடித்து விட்டது. தனித்தனியா எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா வேற பொருள் மாறிடும். பாம்பு கடிச்சது, விட்டுருச்சு. பாம்பு கடிச்சிட்டு, கவ்விட்டு விட்டுச்சுன்னு அர்த்தம். பாம்பு கடித்து விட்டதுன்னா, கடித்து விட்டது சேர்த்து எழுதணும். அந்த கடித்துங்கிற முதல் வினை, விட்டதுங்கிற துணை வினை 2யும் சேர்த்து பாம்பு கடித்து விட்டது. 2யும் அடக்கிடணும். அப்பதான் சரியான பொருள் இருக்கும். தற்கொலை செய்து கொண்டான். தற்கொலை செய்து கொண்டான் எழுதக்கூடாது. தற்கொலை செய்து கொண்டான். அப்ப செய்து கொண்டான்னு சேர்ந்து நிற்கும். அவன் தான் மனிதன். அவன் தான் மனிதன். நிறைய பேரு நான் தான் ராமசாமி எழுதுறான். நான் தான் ராமசாமி எழுதுறான். நான் தான்ங்கிறது சேர்க்கணும். இந்த நான் தான்ங்கிறது சேர்ந்து வரும். அவன் தான்ங்கிறது சேர்ந்து வரும். அவர்கள் தாம்ங்கிறது சேர்ந்து வரும். செய்து கொண்டான் சேர்ந்து வரும். கடித்து விட்டது சேர்ந்து வரும். இப்படி சில சொற்களை சேர்த்து எழுதினால்தான் பொருள் சரியாக இருக்கும்.